புத்தில்ல. சரி சரி, இப்ப கத்தாத, கோவப்படாத. உன் தம்பியோட ஆபரேஷன் வேலையை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஹஜரத்தை ஒரு வழி பண்ணுவோம். இப்ப மகரிபுக்கு தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. பாங்ஸ் வர மாதிரி இருக்கு. வா போவோம். சரி வா தொழுவோம். வாங்கடா. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். என்னடா மாங்கா, என்ன ஹஜரத்து? நேத்து ஒருத்தன் வந்தான். ஆமா லம்ப ஆட்டைய ஆமா, லம்ப அட்டைய போட்டோம். அதே மாதிரி இப்ப எவனும் வருவானா? ஏதாச்சும் ஒரு மூட்டை வச்சு மாட்டோம், புட்டிச்சு நசிக்க போடலாம். இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் திங்கிறபடி சட்டி பல எந்திரிச்சு தூங்க. ஸ்கூலுக்கு போடா, ஸ்கூலுக்கு போடா. சாப்பாடு வாங்கி தர மாட்டீங்களா? சரி, இப்ப பிரியாணி கிடையாதுல்ல இன்னைக்கு. என்னடா மங்கா, ஒருத்தனையும் காணோம். மாட்டோம். என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் காணோம். வருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். டேய் எவனோ வந்துட்டான்டா, கரெக்டா உட்காரு. உட்காந்துக்கிறேன். வலைக்கம் சலாம் பாய். ஏய் என்னடா அவங்க பயப்பட மாட்டேங்கிறாங்களே? ஏதோ வில்லங்க நடக்க போதே. அலாட்டாய்க்க மாங்க, அலாட்டாய்க்க. என்ன பாய் பிரச்சனை உங்களுக்கு? நான் ஹஜரத்திட்ட பேசணும். அஜயத்தியா? என்னடா வளவலன்னு அவர்கிட்ட பேசணும் இவர்கிட்ட பேசணும். சாத்து 2 தட்டு தட்டினாதான்டா உண்மையெல்லாம் கக்குவாரு. ஐயோ கூல் படி கூல். எதுக்கு நீ இப்ப கோபப்பட்டு இருக்க? இப்ப நடக்கிற கூத்த மட்டும் பாரு. ஐயோ ஏதோ நடக்கதான் போகுது. திரும்பியும் சொல்றேன், அலாட்டாய்க்க மாங்க, அலாட்டாய்க்கன்னு. என்னாச்சு? அஜரத்து அவன் உங்கள்கிட்ட தான் பேசணுமா? சரி, அவனை இங்க வர சொல்லு. சரி பாய், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. மக்களை பாக்குறவங்க வாங்க பாய். தாயத்தை போட்டுருவோமா? போடுங்க. நீங்க தாயத்தா போடுங்க. அவங்க ஒன்னே போட போறாங்க. இவன் தலையில ஒரு கொழுப்பு கட்டி இருக்கு பாய். இது யாரோ எனக்கு செய்வின வச்சுட்டாங்க. இதுக்கு முதல்ல தாயத்து ஒண்ணு தரேன். அதுக்கப்புறம் ஜின்ன ஆபரேஷன் பண்ணும். அது வெறும் 20,000 ரூபாய் தான். என்னது 20,000 ரூபா? ஐயோ நினைச்சேன் அப்பயே. இவங்க வரும்போதே பார்த்தேன், ஏதோ சந்தேகத்தான் தான் வந்தாங்க. சரி அஜயத்தே, என்னடா பிரியாணி கேட்டீங்களா? நான் எப்படா கேட்டேன்? நீ கேட்டடா. என்னடா மரியாதை குறையுது? அதெல்லாம் அப்படிதான்டா. டேய் நான் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இவனை நம்மள தனியா தவிக்க விட்டு போயிட்டானே. சரி சமாளிப்போம். அஜர்த்து நீங்க பண்ணது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு ஆபரேஷன் பண்ணீங்களே, அவங்க அண்ணன் தான் வந்திருக்குது. எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரியும். எதையும் மறைக்காம ஓப்பனா பேசுங்க. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தெரியல. இன்னுமா புரியல? இந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் பாரு. ஏன்னா நீங்க ஆபரேஷன் பண்றீங்கன்னு சொல்லி அது சரியாயிடுச்சுன்னு நினைச்சு சரியான மருத்துவம் எடுக்காம இறந்து போனவங்க. இந்த 2 குடும்பத்துக்கு நீ என்ன பதில் சொல்லுவீங்க? இவங்களே ஏழப்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இருந்து நீங்க காசையும் புடிங்கிட்டு வீட்டு தலைவர்களோட உயிரை எடுத்துட்டீங்களே. இப்ப எங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணும்? ஏஞ்சி வைத்து பொழப்புக்காக இப்படி அடுத்தவங்க உசுரோட விளையாடுவீங்க. மறுமையில் அல்லாஹ்கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? எங்க கிட்ட கண்கட்டி காத்தையை வச்சு வித்தையை காமிச்சு தப்பிச்சுக்கலாம். மறுமையில் என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் ஏமாத்த முடியுமா? இஸ்லாம் எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியுமே ஜி. ஒரு மனுஷனை கொலை பண்ணா உலகத்துல இருக்க அத்தனை மனுஷனை கொலை பண்ணதுக்கு சமம். ஆனா ஒரு மனுஷனை வாழ வச்சா எல்லாரையும் வாழ வச்சதுக்கு சமம். அஜிருத்து உங்களுக்கு தெரியாது அஜிருத்து, இதெல்லாம் இஸ்லாம் தெரியாதவங்களா நீங்க? அவர்கிட்ட என்னடா வளவலன்னு பேசிக்கிட்டு வாடா, மறுமையில் அல்லாஹ் பாத்துக்குவான்டா. வாடா. என்னது, நம்மளே அப்பா இல்லாம வளர்ந்தோம். இப்போ நம்ம சின்ன ஆபரேஷன் பண்ணோம்னு சொல்லி சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்காம இத்தனை இறந்து போயிட்டாங்களே. இவங்கெல்லாம் அப்பா இல்லாம தானே வளரும். என்ன செய்யறது? நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே. அல்லாஹ்ட்ட முதல்ல தௌபா தேடணும். பகிரங்கமான பாவங்களில் இருந்து விலகி
தன்னை சீர்திருத்திக் கொண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பவனை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சரி, ஏதாச்சும் பண்ணணுமே, ஒன்னும் தோண மாட்டேங்குது. நம்ம பண்ண உண்மை எல்லாத்தையும் டிவில சொல்லணும். சரி, ஏதாவது ஒரு பிரஸுக்கு போகணும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். தௌபா சேனலா? வலைக்கும் அஸ்ஸலாம். தௌபா சேனல் மேனேஜர் தான் பேசுறேன். நீங்க? நான் தான் ஜின் அவுலியா பேசுறேன். ஜின்ன ஒலியாவா? சொல்லுங்க. ஆமா, நான் தான். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க என் இடத்துக்கு. சொல்றதுக்குலாம் நேரம் இல்ல. சீக்கிரம் வர முடியுமா? கண்டிப்பா வர முடியும். இந்த உடனே வந்துடுறேன். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன போன் பண்ணி 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிருச்சு, இன்னும் ஆளை காணோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஜிர்த். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விஷயத்துக்காக எங்களை கூப்பிட்டீங்களே, எதுக்கு? அத பேட்டியில பாத்துடலாமா? இன்ஷா அல்லாஹ். கேமராமேன் க்ளோஸ் அப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு தௌபா சேனல்ல இது ஒரு முக்கியமான ப்ரோக்ராமா இருக்க போகுது. நம்ம ஜின் அவுலியாவே நம்மளை கூப்பிட்டு அவரை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக நம்மளை கூப்பிட்டு இருக்காரு. அது என்னங்கறத அவர்கிட்டே கேட்போம். நான் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே நான் ஒரு ஜின் அவுலியா வந்து தாயத்தை கொடுக்குறேன், ஆபரேஷன் பண்ணி விடுறேன், மக்களுக்கு நன்மை செய்யறேன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஆபரேஷனுக்கு பின்னாடி எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நான் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்துடுறேன். எனக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்துட்டான், ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அது இவங்க இருவர் மூலமா தான். இவங்களா? அவங்க மூலமா தான். நீங்க தான் அவருக்கு மார்க்கத்தை எத்தி வச்சதா? அல்லாஹ் எங்கள் மூலியமா அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கான்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ் எங்களை இந்த புண்ணிய செய்ய வச்சிருக்கான். மாஷா அல்லாஹ். உங்க பேர் என்ன? என் பேரு தாரிஃப் சுஹேல். உங்க பேரு? முகமது ஹம்தான். அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில நிச்சயமா இதுக்கான கூலியை கொடுப்பான். சரிங்க அஜிர்த்து, ஜின்ன கட்டுப்பிடிச்சு வச்சிருக்கேன்னு பல வித்தைகள்லாம் செய்வீங்களே, அதெல்லாம் எப்படி செஞ்சீங்க? அதெல்லாம் எல்லாமே ஒரு மாயாஜால தந்திரம் தான். அதை கூட நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். சரி, செஞ்சு காட்டுங்க. இத பார்க்கும்போது நான் இப்போ வச்சிருக்கும் போது இதுக்குள்ள ஏற்கனவே நான் தாயத்து போட்டுருவேன். ஆனா நான் இதை பண்ணும்போது என் மோதிரத்துல ஒரு காந்தம் இருக்கும். இப்ப பாத்துக்குங்க, நல்லா பாத்துங்க, இதுல ஒரு காந்தம் இருக்கும். அந்த காந்தத்தை நான் இப்படி வச்சு எடுத்தேன்னா அந்த தாயத்தை இதோட என்னோட ஒட்டிக்கிறோம். இப்படி நான் காமிக்கும் போது அது விலகாது. எல்லாம் தெரியுதா? இப்போ பார்க்கும் போது எல்லாத்துக்குமே எம்டி பாட்டில் மாதிரி இருக்கும். உள்ள எதுவுமே இருக்குமாது. நான் எப்ப நினைக்கிறேனோ அப்ப இந்த விரல எடுத்தா போதும், அந்த மோதிர விரல எடுத்தா போதும், தாயத்து விழுந்துரும். இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஜிர்த்து, அப்ப இந்த ஜின்னா பண்ணுவீங்களே, அதெல்லாம் எப்படி? அதுவும் ஒரு மாயாஜால தந்திரம் தான். எப்படின்னா, நான் உங்கள்ட்ட தூக்கி காமிக்கும் போது நான் ஒரு பாக்கெட் வச்சிருப்பேன், ஒரு துண்டுல ஒரு பாக்கெட் வச்சிருக்கேன். ஆனா இதை உங்களுக்கு காமிக்க மாட்டேன். காமிக்கும் போது இப்படி மடிச்சுதான் காமிப்பேன். இப்படி காமிக்கல உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த பாக்கெட்டுமே இருக்கு அப்படின்னு தெரியாது, வெறும் துண்டு போலதான் இருக்கும். ஆனா இதுக்குள்ள நான் ஒரு உள் பாக்கெட் வச்சிருக்கேன். அந்த உள் பாக்கெட் எடுத்தோம்னா அதுக்குள்ள நான் ஏற்கனவே முட்டையை கலக்கி வச்சிருந்தோம்னா நிஜமா ரத்தம் எப்படி கட்டி கட்டியா வருமோ அதே மாதிரி கட்டி கட்டியா வரும். இவங்க பாருங்க, அதே மாதிரிதான் செஞ்சிருக்கேன். இதுவே தண்ணியை வந்து டை அடிச்சு வச்சிருந்தோம்னா அது அப்படியே ஓடிடும். இது நிஜமா செய்யறதுக்காண்டி முட்டையை கட்டி வச்சிருப்பாங்க. இதான், வேற எந்த தந்திரமும் இல்லை. இவ்வளவு பித்தலாட்டம் பண்றீங்களே அஜிர்த்து. சரி, இந்த மக்களுக்கு இவ்வளவு ஏமாத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து, நீங்களே இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா ஏதோ சொல்லலாம். என்ன? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப பாத்தீங்கன்னா, ஜின்ன வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கியிருக்கான். ஆனா இப்படி இருக்கும் போது நான் ஜின்ன வசப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னை போன்று வயிற்று பிளப்பிற்காண்டி எத்தனையோ இமாம்கள் இதே போன்று கண்கட்டி வித்தைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து எனக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காமிச்சானோ அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் நேர்வழி காமிக்கணும். இப்ப ஜின்னை எடுத்துக்கிட்டோம்னா, ஜின்னை வந்து மனிதனோட ஆற்றலுடைய தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைச்சிருக்கான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம மனிதனை வந்து களிமண்ணால படைச்சிருக்கான். ஆனா ஜின்னை வந்து நெருப்பால படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஜின்னு வந்து 3 பிரிவுகளா இருக்கும். எப்படி? அது வந்து ஒன்று வந்து ரெக்கையுடைய ஜின்களாக இருப்பார்கள், இன்னொன்று வந்து பாம்பு வடிவத்தில் உள்ள ஜின்களாக இருப்பார்கள், இன்னொன்று வந்து நாய் வடிவத்தில் உள்ள ஜின்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆற்றலுடைய மனிதனை விட பல்லாயிரம் மடங்கு ஆற்றலுடைய சுலைமான் நபி வரலாறுல நம்ம பார்க்கிறோம். ஒரு சிம்மாசனையை தூக்கிட்டு உடனே வந்துருவாங்க நிமிஷ கணக்குல. அப்ப எவ்வளவு பெரிய
அல்லாஹ்வுடைய ஜின்னுடைய ஆற்றலை நாம் ஜின்னை நம்ம கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இது மனிதனுக்கு அறிவுக்கு எட்டாத ஒன்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபிக்கு மட்டும்தான் கட்டுப்பட சொன்னான். அதனால கட்டுப்படுச்சு. ரசூலுல்லாஹ்க்கும் தொழுகையில ஒரு ஜின்னு உடைய டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த ஜின்னை பிடிச்சு கட்டி போட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அல்லாஹ் இதை நான் சஹாபாக்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு யோசனை வருது, இந்த அருள் சுலைமான் நபிக்கு விளங்குனது இல்ல, இது பண்ணா நம்ம தப்பு செஞ்சிருமே, துவா செஞ்சுட்டு அந்த ஜின்னை விடுவிச்சிடறாங்க. இப்படிப்பட்ட ஜின்னை என்னை போன்ற இமாம்கள் கட்டுப்படுத்துறாங்க. எல்லாம் சொல்றது ஒரு மாயாஜல தந்திரம் தான், எல்லாமே ஒரு வித்தை தான், எல்லாமே ஒரு பித்தலாட்டம் தான். எனவே இந்த ஜின்னு இனிமேல் ஜின்னு யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபிக்கு மட்டும்தான் வழங்கியிருக்கான். அப்படிப்பட்ட ஆற்றலை யாரும் வச்சிருக்காமல் என்னை போன்ற இமாம்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் மாறுவார்கள் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி அஜித். தௌபா சேனல்ல இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். ஏன்னா அந்த ஜின்ன ஒளியாவே நாங்க செய்யறதெல்லாம் பித்தலாட்டம்னு ஒத்துக்கிட்டு அது எப்படி செய்யறோங்கிறதையும் சொல்லி அதை பத்திய ஒரு விழிப்புணர்வு உரையும் உங்க மத்தியில சொல்லியிருக்காரு. இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இது மாதிரி பல தர்காக்களுக்கும் பல ஜின்களை கட்டிப்படுத்தி வச்சிருக்கேன், அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன், இதை கட்டிப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களையும் இனிமேலாச்சும் நம்ம நம்பாம சரியான வழியில நடக்கணுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட எண்ணம். தௌபா சேனலுக்காக திருச்சியிலிருந்து சமீர். என்னடா மங்கா, நேத்து எல்லாத்தையும் பார்த்தேன் சேனல்ல, நைட்டு எல்லாத்தையும் ஒத்துட்டீங்க போல. ஆமா, அல்லாஹ் எனக்கு நேர்வழி கொடுத்துட்டான், ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அல்லாஹ் எனக்கும் ஹிதாயத்தை கொடுத்துட்டான் சேத்து. நல்ல வேலை, நான் ஒரு மேஜிக் கம்பெனில போய் சேர்ந்துக்கிட்டு டெய்லியும் நல்லா இருக்கேன் சேத்து. அங்க வேலைக்கு ஆட்கள் போட்டுருக்கேன், உங்களே சேர்த்துருவா சேத்து, வரீங்களா? வாங்க, இனிமேலாச்சும் நம்ம அல்லாஹ் வழியில நம்ம சம்பாரிச்சு நம்ம வாழ்க்கை நடத்துவோம். வாங்க, சரி, அல்லாஹ் நம்ம நேரா வழியில போயிடலாம் சேத்து. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Discipline, those have done their performance sake of Allah. Alhamdulillah, Allah's grace, our boys have done the wonderful and amazing performance. May Allah subhanahu wa ta'ala accept their good efforts in order to do da'wah and spread the message of Allah Rabbul Alameen and His Messenger Muhammad sallallahu alaihi wasallam, and reward them the best in this world and the world hereafter. Ameen. Also, may Allah subhanahu wa ta'ala bless the spectators of this program. Dear and beloved brothers and sisters, may Allah forgive us and grant Jannah. Ameen. And next we'll have, I cordially welcome the SPL of the girls section to the stage in order to present their program. Meanwhile, boys and alim and teachers, those who have been associated with the boys program, please kindly get down sake of Allah and be in the spectator side. You can be seated. And you have the dowry debates. Varadachanai Pattimandram, you have that. Inshallah, if Allah permits and if you have time, inshallah we'll have at last. Because it takes time more than 45 minutes. So meanwhile, we'll finish up the girls section. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nasta'firuhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பெண்கள் பகுதிகளில் இருந்து நிகழ்ச்சிகளை ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நுக்மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா
وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. இறையருளும் ஈடேற்றமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இறுதி இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி பேருரை. அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் ரசூலு வில் ஹக்கி மின் ரப்பிக்கும் ஃபஆமினு கைருல் லக்கும். மனிதர்களே, உங்களது இறைவனால் முற்றிலும் உண்மையை கொண்டு அனுப்பப்பட்ட முஹம்மது என்னும் இத்தூதர் நிச்சயமாக உங்களிடம் வருவார். ஆகவே நீங்கள் அவரையே நம்பிக்கை கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு நன்று என்று அல்லாஹ் தஆலா அன்-நிசாவில் குறிப்பிடுகிறான். இதற்கு முன் என்றுமே இருந்திராத அளவிற்கு மாபெரும் கூட்டத்தால் சங்கை மிகு மக்காவின் புனித பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது. அது அங்கு கூடியிருந்தோரின் உள்ளட்சமும் வணக்க வழிபாடும் அவர்களின் ஆன்மீக உணர்வுகள் முழுமையடைந்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. அதுதான் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக அங்கு கூடியிருந்த மக்களின் யதார்த்த நிலையாகும். அரபுலகம் முழுவதில் இருந்தும் 1,20,000த்திற்கும் மேற்பட்டோர் அங்கு கூடியிருந்தார்கள். எதற்காக? ஒரு மகத்தான வணக்கத்தை ஒரு மகத்தான இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து நிறைவேற்ற போகின்றோம் என்ற மன மகிழ்ச்சியுடன் நபி அவர்கள் அங்கு வந்து துல்ஹஜ் பிறை 8 பகலுக்கு பின்னர் மக்களை மக்காவில் இருந்து மினாவிற்கு அழைத்து சென்றார்கள். அங்கு லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா, சுபுஹ் ஆகிய தொழுகைகளை தொழுது முடித்துவிட்டு அரஃபாவை நோக்கி சென்றார்கள். அங்கு நமீரா என்னும் பள்ளத்தாக்கில் நபி அவர்களுக்கு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. சூரியன் உச்சி பொழுதை அடையும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தங்கியிருந்து விட்டு பின்னர் தமது கஸ்வா ஒட்டகத்தை தயார்படுத்த கூறி அதனுள் பயணித்து பத்னுல் வாதி என்னும் இடத்திற்கு சென்றார்கள். அமைதி காத்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபடி மக்கள் நிற்க அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தபடி சொற்பொழிவாற்றினார்கள். அந்த சொற்பொழிவை நாம் இன்று நபி அவர்களின் இறுதி பேருரை என்று அறிகிறோம். கூட்டம் பிரம்மாண்டமையாக இருந்ததால் நபி அவர்களின் சொற்பொழிவு மக்கள் காதுகளில் சென்றடைவது சாத்தியமில்லை என்ற நிலை உருவானது. அதனால் அந்த கூட்டத்திலேயே உரத்த குரலுடைய ரஃபியா இப்னு உமையா இப்னு கலைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து தாம் கூறுகின்ற வாக்கியத்தை திரும்ப திரும்ப கூறுமாறு
புதையல் குலத்தார் கொன்றுவிட்டார்.